ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக எடுத்து அடுத்து கேள்வி வருது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வேறொருவராக சபை காண்பித்து கொடுக்கிறது என்றால் உங்களை அறிவிக்கிறவர்கள் காண்பித்து கொடுக்கிறார்கள்னா நான் சொல்ல வருது புரியுதா? வேறொரு இயேசுவை காண்பித்து கொடுத்தால், இயேசு அல்லாத ஒன்றை இவர்தான் இயேசு என்று காண்பித்து கொடுத்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நம்பலாம்ல, யார் வேணால் நம்பிடலாம்ல. அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது தான் ரட்சிப்பு. ஆனால் இயேசு கிறிஸ்துவை சரியாக வேதத்தின் அடிப்படையில் அறிவித்தால் அதுக்கு பேர் என்ன? சுவிசேஷம். அப்போ ரட்சிப்பினுடைய வழியை நீங்கள் காண்பித்து கொடுக்கிறீர்கள், ஆனால் சரியான பாதையை நீங்கள் காண்பித்து கொடுக்கவில்லை என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தவறான பாதையை ஏற்றுக்கொண்டு கடைசி வரைக்கும் என்ன பண்ண முடியும்? அந்த பாதையிலேயே பிரயாணப்பட்டு கொண்டிருக்க முடியும். ஆனபடினாலே ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது அதை குறித்தான வழியை சரியாக அறிவிப்பது நம்முடைய கடமையாக காணப்படுகிறது.